வணக்கம். அன்பார்ந்த துவாரகா டிவி நேயர்களுக்கு உங்கள் ஜோதிடர் ஜெயம்எஸ் சந்திரமௌலியின் பதிவு 2026 புத்தாண்டு பலனை பார்க்க இருக்கிறோம். முதல்ல மேஷத்துக்கு பார்க்கலாம். இந்த பதிவு மேஷத்துக்கு உண்டான நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய வருடம். இடமாற்றமாகட்டும், வீடு மாற்றமாகட்டும், இன்னொரு ஊர் மாறி போகிறதாகட்டும், இதுக்கெல்லாம் மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கிறது. இந்த வருடத்தினுடைய சிறப்பு என்னென்றால், ஜூன் வரைக்கும் நம்ம விரும்பிய மாற்றத்தை அடைவது, ஜூன் மாதத்திற்கு பிறகு அந்த இடத்துல ஸ்டேபிளாக நம்ம ஜெயிக்கிறது, நினைத்தபடி நம்முடைய கால ஊனி நம்ம ஒரு ஸ்டேபிளாக எஸ்டாப்ளிஷ் பண்ணி உட்கார்றது. சுய சொத்துக்கள், வீடு, மனை, வாகனம், லாபங்கள், முதலீடுகள், இதுக்கெல்லாம் உண்டானது தான் இந்த வருடம். இதற்கு இந்த ஜூன் மாதத்தை கணக்கெடுக்கும் பொழுது, இந்த ஜூன் மாதத்திற்கு முன்னால் நமக்கு என்ன அப்படின்னா, வீடு கட்டுறது, தொழில் ஆரம்பிக்கிறது, சொந்த தொழில், இதில் எல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கணும். ஆஃப்டர் ஜூன் எல்லாம் பிளான் பண்ணிக்கணும். அதுபோக சனியினுடைய தாக்கம் என்பது, இப்போ நமக்கு சனி திசை நடந்தால் பாருங்க, சனி இல்லாததை நீங்கள் கவனத்தில் எடுத்துக்காதீங்க. சனி திசை புத்தி இல்லை அப்படின்னா அதை பற்றி பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. சனி சொந்த நட்சத்திரமான உத்திரட்டாதிக்கு வரும் பொழுது அது நமக்கு எதிர்பார்த்த நல்ல பலனைத்தான் தருகிறது. எப்படிப்பட்ட பலன் என்றால், பிரச்சனைகளிலிருந்து விடுபடக்கூடிய பலன். நிறைய செலவு, கடன், விரயம், தொழில் பாதிப்பு, தலைமறைவு வாழ்க்கை உள்பட நம்ம நிறைய சிரமங்களை அனுபவிச்சுட்டு இருந்தாலும், இப்போ பிப்ரவரி மாதத்திலிருந்து அதற்குண்டான விடுதலை கிடைக்க ஆரம்பிக்கும், அதுக்குண்டான தீர்வு கிடைக்க ஆரம்பிக்கும், நல்லதொரு மாற்றம் ஏற்படும். இவ்வளவு நாள் பட்ட துன்பம் போதும், இனி மாற்றம் உண்டு அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை ஏற்படும். அதே போல ராகுவினுடைய அமைப்பு, அது நமக்கு ஒரு புதிய உத்வேகத்தை கொடுக்கும், புதிய தொழில் பலத்தை கொடுக்கும், புதிய பாதையில் பயணிக்க வச்சு ஒரு கௌரவம், ஒரு வளர்ச்சி, ஒரு பதவி, புகழ், இதை எல்லாத்தையும் கொடுக்கும். இந்த ஜூனுக்கு அப்புறம் நம்ம எடுக்கக்கூடிய முடிவுகள், தொழில் சார்ந்த நடவடிக்கைகள், பணம் சார்ந்த நடவடிக்கைகள், இதெல்லாம் நமக்கு சிறப்பாக இருக்குது. ஜூனுக்கு முன்னாலேயே சுப காரியங்களுக்கெல்லாம் நல்லா இருக்கு. திருமண காரியங்களுக்காகட்டும், படிப்பு சம்பந்தப்பட்ட காரியங்களுக்காகட்டும், வெளிநாடு தொடர்பான படிப்புகளாகட்டும், பிரிந்த உறவுகள் ஒன்று சேர்வதாகட்டும், இதுக்கெல்லாமே ஜூனுக்கு முன்னாலேயே சிறப்பாக நல்லது நடக்கும். அந்த ஜூனுக்கு அப்புறம் ஸ்டேபிளாக நமக்கு தொழில் பலத்தையும் பண பலத்தையும் உத்தியோக பலத்தையும் உருவாக்கி கொடுக்கும், மிகப்பெரிய வளர்ச்சியை கொடுக்கும். அப்போ அந்த அளவுக்கு நம்ம ஒரு வீட்டில் ஒரு வேலை பார்க்குறோம், ஒரு ஆல்ட்ரேஷன் பண்ணுறோம், வீடை புதுசாக ஏதாவது மாற்றி செய்யலாம் அப்படின்ட்டு வாஸ்துகளை எல்லாம் கரெக்ட் பண்ணி அந்த மாதிரி ஆல்ட்ரேஷன் பண்ணுறது. அது மட்டும் இல்லை, இப்போ ரியல் எஸ்டேட்டில் இருக்கோம், இடத்த வாங்கி போடுறது, கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறது, மிகப்பெரிய டபுள் எஃபெக்ட் கொடுத்துரும். ஏன்னா பூமி ஸ்தானம் அப்படிங்கிறது கடகராசி, அதில் மிகப்பெரிய நன்மைகளை கொடுக்கக்கூடிய கஸ்டமர் திருப்தி ஏற்படும். அதிகமான கஸ்டமர்கள் வந்தால் நமக்கு அந்த தொழில் பலமாக இருக்கும். அந்த வகையில் ஜூன் மாதத்திலிருந்து மிகப்பெரிய வளர்ச்சியை உண்டாக்கி கொடுக்கும். ஸ்தாபன ரீதியாக உங்களை நீங்கள் வளர்த்தி கொள்ளலாம். என்னுடைய சொந்த ஸ்தாபனம் அப்படின்னு நாம் நிலைநிறுத்தி புகழ் பெறலாம். உறவுகள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் பாசம், நேசம், அன்பு, பிரியப்பட்டு பழகிறது, இதில் எல்லாம் கொஞ்சம் பிரச்சனை இருக்குது. ஏன்னா உங்களுக்கு ராகுவோ கேதுவோ திசாபுத்தியில் நடந்துட்டு இருந்தாலும் அது கொஞ்சம் நெகட்டிவாக இருக்கும். எதிர்பார்த்த அன்பு பரிமாற்றம் கிடைக்காது, அல்லது அதில் பிரேக் ஆகும், ஃபெயிலியர் ஆகும். ஸோ அதையும் கொஞ்சம் மனசில் வச்சுக்கணும்.
ஜூனுக்கு முன்னால் கலைத்துறையில் இருக்கிறவங்களெல்லாம் புகழ் பெறுவாங்க. கலை சார்ந்த நடவடிக்கைகளில் இறங்குறவங்களுக்கு உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும். அதனால ஒரு வளர்ச்சி உண்டாகும். அதே மாதிரி நீண்ட தூர பிரயாணம் போகிறவங்க, வெளிநாடு வாய்ப்புகளுக்கு போகிறவங்க, சுற்றுலாவுக்கு போகிறவங்க, குலதெய்வம் சம்மந்தப்பட்டது, கோயில்கள் சம்மந்தப்பட்ட பிரயாணங்கள் செய்கிறவங்க, இவங்களுக்கெல்லாம் ஒரு வளர்ச்சியை கொடுக்கும். அதற்கான ஒரு நல்ல பாதை கிடைக்கும். இந்த 2026 என்பது கன்னி லக்னத்தில் தொடங்குது. கிருத்திகை நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் நட்சத்திரமாக வருது. இது நமக்கு என்ன சொல்ல வருது அப்படின்னா, சேவை, உழைப்பு, பணவரவு, தொழில் பலம், இதைத்தான் நமக்கு சொல்ல வருது. அதனால் முக்கியமான முடிவுகள் எடுத்து அதன் மூலம் வளர்ச்சியை பெறலாம். 7.5 சனி இவ்வளவு நாள் பாதித்தது, அப்படியே தொடர்ந்து நமக்கு இன்னும் 7.5 சனியினுடைய தாக்கம் இருந்துக்கிட்டே இருக்குமா அப்படிங்கிறத நீங்கள் பயப்பட வேண்டியதே இல்லை. உங்களுக்கு சனியினுடைய திசையோ புத்தியோ அந்தரமோ நடந்தால் பாருங்கள். அது இல்லாதவங்களுக்கு அதை பற்றி கவலை வேண்டாம். சனியை பொறுத்த வரைக்கும் விரும்பிய பிரச்சனைகள், விரும்பிய வண்ணம் பிரச்சனைகளுக்கு தீர்வு கொடுத்து வெற்றி காண்பதில் தான் இருக்குது. ஒரு மீள முடியாத துன்பம், ஒரு சிக்கலில் அகப்பட்டுக்கிட்டோம், அந்த சிக்கலுக்கு தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் இப்போ இருக்குது. அது மெயினாக பிப்ரவரி மார்ச்சுக்கு அப்புறம் உங்களுக்கு நடக்கும். அதனால் ஒரு ஜூன் என்பது ஒரு கைட்லைன் மாதிரி வச்சுக்கோங்க. பிஃபோர் ஜூன், ஆஃப்டர் ஜூன். பிஃபோர் ஜூன் எப்படின்னா, சுபமான நிகழ்வுகள், திருமணமாகட்டும், குழந்தை பேராகட்டும், பிரிந்த உறவுகள் சேர்வதாகட்டும், இது மாதிரி விஷயங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக்கலாம். ஆஃப்டர் ஜூன் ஸ்டேபிளாக ஒர்க் பண்ணுறது, பணத்தை சேர்க்கறது, மேலும் மேலும் தொழிலை அபிவிருத்தி பண்ணிக்கிறது, சொத்து பத்து வாங்கிறது, இதுக்கெல்லாம் சூட்டபிளாக இருக்கும். அதனால் நம்ம சனியை பற்றி பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு வகையில் பார்த்தீங்கன்னா 12ஆம் இடம் என்பது முதலீட்டை குறிக்கும். ஒரு நல்ல முதலீடு என்பது நமக்கு நிச்சயம் அது மேலும் வளரக்கூடிய, பணவரவை தரக்கூடிய, அந்த வகையில் அது சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய அமைப்பை பார்க்குறோம். நம்மளுடைய திசா புத்திகளில் நமக்கு சூரியனோ சந்திரனோ செவ்வாய் திசைகளோ நடக்கிறவங்களுக்கு அரசு சம்மந்தப்பட்டது, அரசியல் சம்மந்தப்பட்டது, சினிமா, கலை துறைகள், இது மாதிரி ஒரு இன்டீரியர் டெக்கரேஷன் அல்லது நம்ம டிசைனிங் பண்ணுறது, கன்சல்டிங் கமிஷன் வகை, இது மாதிரி ஒரு மேலோட்டமான தொழில் பலத்தையும் இந்த திசைகள் உங்களுக்கு கொடுக்கும். அதனால் இந்த வருடம் என்பது மிக மிக திருப்பு முனையாகவும் வளர்ச்சிகரமாகவும் வீழ்ச்சியிலிருந்து விடுபட்டு அடுத்த கட்ட நகர்வு நமக்கு வளர்ச்சி பாதையில் போகிறதாகவும் இருக்கும் என்று சொல்லி நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் ஜெயம். நன்றி, வணக்கம்.